டாக்டர்ஸ் நேரம் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் அப்படின்னா உணவு, தூக்கம் மற்றும் நம்முடைய தாம்பத்தியம்னு சொல்லக்கூடிய செக்ஸ், இது மூன்றும் தான் அடிப்படை தூண்களாக இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடியது ஆயுர்வேத மருத்துவம். உணவை பொறுத்தவரையிலும் நிறைய விழிப்புணர்வுகள் நம் சமூகத்தில் இப்பொழுது வந்து விட்டது. எது நல்லது, எது கெட்டது, எது கூடுதலாக உண்ண வேண்டிய உணவு, ஊட்டச்சத்து குறைபாடுகள்னா என்ன அப்படிங்கிற விஷயத்தில் நிறைய மாற்றங்களை நாம் சமீபத்தில் கொண்டு வந்திருக்கிறோம். ஆனால் தூக்கத்தை பற்றிய விழிப்புணர்வும் தாம்பத்தியத்தை பற்றிய விழிப்புணர்வும் இன்னும் இல்லாத சமூகமாகத்தான் நம்ம இருக்கோம். குறிப்பாக தூக்கம். இன்றைக்கு நீங்கள் ஒரு அலுவலகத்தில் வேலை பார்க்குறீங்கன்னா, உங்களுடைய டிபார்ட்மெண்ட்டில் ஒரு 25 பேர் இருப்பாங்கன்னா, அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு ராத்திரி அவங்க எத்தனை மணிக்கு தூங்குறாங்க, அவங்களுடைய தூக்கத்துடைய ஆழம் எப்படி இருக்கிறது, இந்த தூங்கி எழுக்கும்போது காலையில் அவர்களுடைய சுறுசுறுப்பு எப்படி இருக்கிறது, எத்தனை பேரால் காலையில் தானாக எழுந்து நாளை துவங்க முடிகிறது, எத்தனை பேர் அலாரம் வைத்து எழுந்து நாளை துவக்கிறார்கள், எத்தனை பேர் காலையில் எழுந்து கொள்ள முடியாமல் கடுமையான ஒரு உடல் வலியோடு, மனவலியோடு, சோர்வோடு எழுந்து, சோம்பலோடு எழுந்து நாளை துவக்குகிறார்கள். இந்த கேள்விகளை கேட்டு பாருங்களேன். நீங்கள் பார்க்கக்கூடிய 25 பேரில் குறைந்தது 10 பேர் தூக்கமின்மை நோயால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தெரியும். ஒரு ஞாயிற்றுக்கிழமை வரும்போது, ஒரு காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா காலையிலேயே எழுந்து கோவிலுக்கு செல்லக்கூடிய பழக்கம் அப்படிங்கிறது ஒரு கலாச்சாரமாக இருந்து வந்த பழக்கம். இன்று எல்லாம் தலைகீழாக மாறிவிட்டது. எப்படா ஞாயிற்றுக்கிழமை வரும், எப்போ எல்லாருமே வீட்டில் இருக்கவங்க 11 மணி வரை தூங்கி மெதுவாக எழுந்து கொள்ளலாம் அப்படின்னு ஓய்வு கிடைக்கக்கூடிய நாளை எண்ணி எண்ணி வாரத்தில் 6 நாட்களை ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமூகமாக நாம் மாறிவிட்டோம். மொபைல் வந்த பிறகு, தொலைபேசி போலவே இன்றைக்கு டிவிக்கள் வந்த பிறகு நிறைய பேரை நான் இன்றைக்கு பார்க்குறேன். அவர்கள் காலையில் எழுந்து கொள்வது அப்படிங்கிறது சவாலான விஷயமாகத்தான் இருக்கிறது. நாங்கள்லாம் குழந்தைகளாக இருக்கும்போது, நாங்கள் வளர்ந்து வந்த கிராமங்கள்லாம் பார்த்திங்கன்னா இரவு 8:30 மணிக்கே சாலையில் நடக்க முடியும். அந்த அளவுக்கு நிசப்தம் வந்துவிடும். 10 மணியெல்லாம் இன்றைக்கு 12 மணி போல ஊரே உறங்கக்கூடிய நிலையில் இருக்கும். யாராவது ஒரு வீட்டில் எப்பயாவது இந்த ரேடியோ சத்தமோ டிவி சத்தமோ கேட்டுட்ருக்குமே தவிர மற்றபடி எல்லாருமே நித்திரைக்கு போவாங்க. ஆனால் காலையில் 4 மணிக்கு பார்த்திங்கன்னா மொத்த ஊருமே விழித்திருந்து சாலை முழுவதும் சுத்தம் செய்து கோலமிட்டு அப்பா பார்க்கறதுக்கே பரபரப்பாக இருக்கும். எதுக்காக இதை நான் சொல்கிறேன் தெரியுமா? இன்றைக்கி நிறைய பேருக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான மாற்றமாக நான் புரிந்து கொள்ள வேண்டியது, நோய் ஏன் வந்தது, எதுக்கு வந்தது, நான் எந்த பாவமும் செய்யலையே, எனக்கு ஏன் புற்றுநோய் வந்தது, எனக்கே இதய நோய் வந்தது, ஏன் என்னுடைய சர்க்கரை கட்டுப்படவில்லை அப்படின்ற கேள்விக்கான பதில், தூக்கத்திற்கான முக்கியத்துவத்தை கொடுக்காத ஒரு சமூகமாக நாம் மாறிப்போன பிறகுதான் நம்மில் நிறைய பேருக்கு தூக்க நோய்கள் மீண்டும் மீண்டும் நம்மை துரத்தக்கூடிய ஒரு கடுமையான நோயாக மாறிக்கொண்டு வருகிறோம். இன்னும் நிறைய பேருக்கு தூக்க மாத்திரை சாப்பிட்டால் தான் தூக்கணும், தூக்க மாத்திரை சாப்பிட்டும் என்னால் தூங்க முடியவில்லை அப்படின்னும் நிறைய பேர் கஷ்டப்படுறத பார்க்குறோம். இதில் எல்லாத்தையும் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இன்றைக்கி தூக்கமின்மையோ தூக்க குறைபாடோ உங்களுக்கு ஏற்படும் போது இது ஒரு நோய் அப்படிங்கிற ஒரு புரிதல் நம்மிடம் வேண்டும். ஏன்னா நிறைய பேருக்கு நான் சொல்கிறேன், மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், தூக்கமின்மை ஏற்படும் போது, குறிப்பாக சர்க்கரை நோயாளிகளுக்கு தூக்கமின்மை ஏற்படும் போது தயவு செய்து மருத்துவரை சந்தித்து தூக்கத்திற்கான ஏதேனும் ஒரு வழிமுறையை, ஒரு உடற்பயிற்சியை, ஒரு தியான பயிற்சியை கொண்டு உங்கள் தூக்கத்தை சரி செய்து கொள்ள முடியுமா அப்படிங்கிறத பாருங்கள். ஏன்னா என்னுடைய அனுபவத்தில் கட்டுப்பாடற்ற சர்க்கரை நோய்க்கும், சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்படுகின்ற சிறுநீரக நோய்க்கும், சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்படுகின்ற பக்கவாதம் சார்ந்த நோய்களுக்கும் அடிப்படை காரணம் எது அப்படின்னா தூக்கம்தான். இந்த தூக்கமின்மை இருக்கக்கூடிய அனைத்து சர்க்கரை நோயாளிகளுக்கும் இன்றைக்கு நோய் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். சரி, இப்போ இந்த தூக்கமின்மை இருக்குது சார், எப்படி எனக்கு தூக்கமின்மை இருக்குன்னு நான் புரிஞ்சு கொள்வது? 5 அறிகுறிகளுங்க. இந்த 5 அறிகுறிகளில் 3 இருந்தாலே உங்களுக்கு தூக்கமின்மை நோய் இருக்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். முதலாவது அறிகுறி, 8:30 மணிக்கு இரவு உணவு சாப்பிட்றீங்க, 10:30 மணிக்கு போய் படுக்கிறீங்க. அடுத்த 30 நிமிஷத்தில் தானாகவே இயற்கையாகவே உங்களுக்கு கண்கள் சொக்கவில்லை என்றால்
நீங்கள் தூக்கமின்மை நோயோடு போராடுகிறீர்கள் அல்லது தூக்கமின்மை நோயுடைய முதல் நிலையில் இருக்கிறீர்கள்னு அர்த்தம். ஏன்னா நம்மில் நிறைய பேர் ஒரு 10 மணிக்கு போய் படுத்துருவோம். ஆனால் 12 மணி 1 மணிக்கு தான் தூக்கம் வரும். 1 மணிக்கு நம்ம தூங்க ஆரம்பிக்கும்போது சிறுநீர் கழிக்க எழுந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் போது 3 முறை 4 முறை சிரமத்திற்குள்ளாகக்கூடிய சூழல் நம்மில் நிறைய பேருக்கு இருக்கிறத பார்க்குறோம். தூக்கமின்மை ஏற்படுவதற்கு அடிப்படை காரணமாக இருக்கக்கூடிய காரணிகள் அப்படிங்கிறது நிறைய இருந்தாலும் கூட படுக்கையில் படுத்து அரை மணி நேரத்தில் தூங்க முடியவில்லை என்றாலே நமக்கு தூக்கமின்மை நோய் இருக்குது. இதை கொஞ்சம் நம்ம புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, தூக்கமின்மை நோய் ஏற்படும் போது ஒரு படுத்த அரை மணி நேரத்தில் நீங்கள் சொல்கிற மாதிரி நான் தூங்கிடுறேன் சார், ஆனால் அடுத்த ½ அன் ஹவரில் நான் எழுந்துக்கிறேன். திருப்பி 2 மணி நேரம் 3 மணி நேரம் என்னால் தூங்க முடியல. அதாவது ஒரு 10 மணிக்கு நான் கட்டில் போகிறேன், 10:30க்குள்ளே தூங்கிடுறேன். ஆனால் 12 மணிக்கு நான் எழுந்துக்கிறேன். 12லிருந்து 3 மணி வரை என்னால் தூங்க முடிவதில்லை. 3 மணிக்கு திருப்பி தூங்க ஆரம்பிக்கிறேன். திருப்பி 6 மணி 7 மணி வரையிலும் தூங்குகிறேன். விடிகாலை தூக்கம்ங்கிறது தான் எனக்கு இருக்கே தவிர இரவு நேர தூக்கம் எனக்கு இல்லை. இது ஒரு அறிகுறி தூக்கமின்மை நோயுடைய. 3வது, படுத்தவுடன் ஏற்படுகின்ற தூக்கம் நடுவில் விழித்து 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 நாள் முழுவதும் எப்படி நம்ம ஆக்டிவாக இருக்கோமோ அதே போல் மூளை ரொம்ப பரபரப்போடு செயல்பட்டு காலையில் எழுந்து கொள்ளும்போது எனக்கு இரவு முழுவதும் தூங்கிய உணர்வே இல்லாமல் சோர்வோடு எழுந்து கொண்டு குளிச்சுட்டு நான் ஆஃபீஸ் போய் உட்காந்து டிஃபன் சாப்பிட்டு உட்காந்தேன்னா உடனே ஒரு 2 மணி நேரம் அப்படியே என்னோட வேலையே செய்ய முடியாத அளவுக்கு ஏற்படுகின்ற பிரெயின் ஃபாக். அன்னைக்கு 12 மணி ஆகுது சார் காலையில் எனக்கு நாளை துவக்குவதற்கு. அதுக்கு முன்னாடி என்ன செய்கிறேன்னே தெரியாமல் இருக்கேன். ஆனால் 12 மணிக்கு என்னோடய டேவை ஸ்டார்ட் பண்ணால் திருப்பி இரவு 10 மணி வரை என்னால் ஆக்டிவாக போக முடியுது. இதுவே பெரிய போராட்டமாக இருக்குது. ஆஃபீஸில் மார்னிங்கில் வைக்கக்கூடிய மீட்டிங்ஸ், முக்கியமான மீட்டிங்ஸ்னால் என்னால் பாசிட்டிவாக ப்ரொடக்டிவாக இருக்க முடியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் தூக்கமின்மை நோயோடு அவதிப்படுகிறீர்கள் அப்படின்னு அர்த்தம். 4வது, இரவு முழுவதும் தூங்காமல் இருப்பது. ஒரு நிமிஷம் கூட கண்ணை குத்தினா கூட எனக்கு தூக்கம் வரல, ஆனால் காலையில் 5 மணிக்கு தூங்குகிறேன், 8 மணி 9 மணி வரலும் என்னை அறியாமல் தூங்கி கொண்டிருக்கிறேன். இன்றைக்கி காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய நிறைய குழந்தைகள் இந்த பிரச்சனையோடு போராடி கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கணும். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். நிறைய ஐடியில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க நைட் ஷிஃப்ட் பார்க்குறாங்க. நைட்டு காலையில் 5 மணி வரலும் ஷிஃப்ட்டு பார்ப்பாங்க. 5 மணிக்கு தூங்குவாங்க, திருப்பி 11 மணிக்கு எழுந்துப்பாங்க. அப்போ காலை சிற்றுண்டி கிடையாது, மதிய உணவு இரவு உணவு தான். இரவில் சாப்பிடக்கூடிய உணவுகள் அதில் மெட்டபாலிக் சேஞ்சஸ் நிறைய கொண்டு வந்து உடம்புகளில் நோயை கொண்டு வரதை பார்க்குறோம். ஸோ இரவு முழுவதும் தூங்குவது கிடையாது. காலையில் 5 மணிக்கு தான் தூங்குகிறோம், ஆனால் 5லேருந்து 10 மணி வரும், 11 மணி வரையிலும் 12 மணி வரையிலும் கூட தூங்குவோம். நமக்கு தூங்கிய திருப்தியே இருக்காது. கண்களில் இருக்கக்கூடிய வலி, முகம் வீங்கி போவது, தொப்பை விழுவது, உடல் எடை கூடுவது, நிறைய சிரமத்தோடு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். 5வது, எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமானது, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, இரவு 10 மணிக்கு நான் தூங்குகிறேன், காலையில் 5 மணிக்கு எழுந்துக்கிறேன், என்ன நடக்குதுன்னு கூட எனக்கு தெரியல. ஆனால் காலையில் நான் எழுந்தேன்னா இரவு முழுவதும் தூங்காமல் இருப்பது போல என்னுடைய உடலும் மனதும் கடுமையான சோர்வுக்குள்ளாகிறது. ஏன் இந்த சிரமம் உருவாகியது, ஏன் இந்த பிரச்சனை இருக்குன்னு எனக்கு புரிஞ்சுக்கல. எல்லா டாக்டரையும் பார்க்குறேன், விதவிதமான டெஸ்ட்டுகள் எல்லாம் செஞ்சு பார்க்குறாங்க. இருந்தாலும் என்னோட ஆரோக்கியம் என்னிடம் திரும்பி வரவில்லை. தூக்கமின்மையினாலே போராடுகிறேன். இதுவே எனக்கு ஹைப்பர் டென்ஷன், சுகர், ஹார்ட் அட்டாக்கை கொண்டு வந்துருமாங்கிற பய உணர்ச்சியிலே ஓடிட்டுங்க. இந்த 5 அறிகுறியில் ஏதாவது 3 இருக்குன்னா, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட குடும்பத்தில் இருக்கவங்க யாராவது ஒருத்தர் இதில் சஃபர் பண்ணிகிட்ருக்காங்கன்னா உடனே நீங்கள் செய்ய வேண்டியது மருத்துவரை சந்தித்து அல்லது ஒரு ஆயுர்வேத மருத்துவரை, சித்த மருத்துவரை சந்தித்து மருந்துகளற்ற தூக்கத்திற்கு நான் என்ன செய்யணுங்கிற ஒரு புரிதலும், நாடி பார்த்து பித்தத்துடைய காரணமாக, கபத்துடைய காரணமாக, வாதத்துடைய காரணமாக ஏன் எனக்கு தூக்கம் ஏற்படுகிறவில்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தை புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக ஆயுர்வேதத்தில் 3 வகையான தூக்க நோய்களை நான் சொல்லுவேங்க. முதலாவது கபம் சார்ந்த தூக்க நோய். இந்த கபம் சார்ந்த தூக்க நோய் என்ன தெரியுமா பண்ணும்? நீங்கள் நைட்டு ஃபுல்லாக நல்லா தூங்குற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த தூக்கத்துடைய கண்டினியூஷன் காலையிலையும் மதியமும் இரவும் ஒவ்வொரு வேளை உணவு சாப்பிட்ட பிறகு ஒரு அரை மணி நேரம் படுத்தால்தான் நன்றாக இருக்குங்கிற அளவுக்கு உங்களுடைய உடலுடைய, மனதுடைய, மூளையுடைய இயக்கத்தை குறைத்து விடக்கூடிய ஒரு சூழல் இருக்குது பாருங்கள். அதுதான் இன்றைக்கு கபம் சார்ந்த தூக்க நோய். பொதுவாக நம்மலாம் ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் தூங்கணுன்னாலே ஆக்டிவ் ஆகிடுவோம்.
ஆனால் தினசரி அதீத தூக்கம் இருப்பது போல ஒரு உணர்வு இருந்தாலும் திருப்தியற்ற தூக்கத்தோடு போராடுவது போல நாள் முழுவதும் தூங்கி கொண்டு வேண்டும், நாள் முழுவதும் ஓய்வு வேண்டும்ங்கிற ஒரு சிரமத்தோடு நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களுக்கு கபம் சார்ந்த தூக்க நோய் இருக்குன்னு அர்த்தம். ரெண்டாவது பித்தம் சார்ந்த தூக்க நோய். இந்த பித்தம் சார்ந்த தூக்க நோய் தான் இன்றைக்கு நிறைய பேர் நம்ம பார்க்குறது. ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் ஸ்லீப்புன்னு சொல்லுவோம். படுத்தா தூங்குற மாதிரி தான் இருக்குது, ஆனால் 1 மணி நேரத்தில் எழுந்துருவோம், திருப்பி ஃபால் அஸ்லீப், திருப்பி எழுந்துருவோம், திருப்பி தூங்குவோம், திருப்பி எழுந்துருவோம், போராடிட்டே இருப்போம். அப்போ 10 மணி நேரம் நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் கூட காலையில் எழுந்திருக்கும்போது உங்களுக்கு ஒரு ஆக்டிவ்னஸ் இருக்காது. இந்த கபம் சார்ந்த தூக்க நோயில் காலையில் நீங்கள் திரும்பவும் தூங்க ஆரம்பிப்பீங்க, ஆனால் எழுந்துக்கும் போது திருப்தி இருக்காது, ஓய்வு எடுத்து உடல் சுறுசுறுப்பு இருக்காது. ஆனால் பித்தம் சார்ந்த தூக்க நோயில் நல்லா தூங்குற மாதிரி தான் இருக்கும், ஆனால் இன்டர்மிட்டன்ட் தூக்கங்கிற மாதிரி எழுந்துப்போம் தூங்குவோம், எழுந்துப்போம் தூங்குவோம். இந்த பித்தம் சார்ந்த தூக்க நோய் வரும்போது தான் நிறைய கனவுகள் வரும். பாம்பு துரத்திட்டு வரா மாதிரி, ஆக்சிடெண்ட் ஆகிற மாதிரி, பள்ளத்தில் விழுற மாதிரி, இந்த மாதிரிலாம் வருது அப்படின்னாலே நீங்கள் புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு பித்தம் சார்ந்த தூக்க நோய் இருக்குங்கிறது. வாதம் சார்ந்த தூக்க நோய் தான் டிப்பிக்கல் இன்சாம்னியான்னு நம்ம சொல்கிறது. கண்ணை குத்துனா கூட தூக்கம் வராது. தூக்கத்துக்கான மாத்திரை போட்டால் மட்டும்தான் தூக்கம் வருமே தவிர, இல்லைன்னா உங்களுக்கு தூக்கமே வராது. இது வாதம் சார்ந்த தூக்க நோய். சரி, தூக்க நோய் 5 வகைகள் எப்படி வருது, என்னென்ன அறிகுறிகள்னு பார்த்துட்டோம். வாதம், பித்தம், கபம் சார்ந்த தூக்க நோய் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டோம். இப்போது இதெல்லாம் இருக்குது சார், எப்படி நான் தூக்கத்தை வரவழைப்பது? 5 வகையான சுலபமான தூக்கத்திற்கான முயற்சிகள். ஃபஸ்ட்டு சுவாச பயிற்சிங்க. 4, 7, 8 அப்படின்னு சொல்லக்கூடிய சுவாச பயிற்சி. கட்டிலில் படுத்துங்க, 4 செகண்டு மூச்சை உள்ளே இடுங்க, 7 செகண்டு அதை ஹோல்ட் பண்ணுங்க, 8 செகண்டு அதை வெளியில் அனுப்புங்க. 4, 7, 8 478 ஞாபகம் வச்சுங்க. அறையில் எங்கேயாவது இடம் இருக்குன்னா அதில் 4, 7, 8ன்னு ஒரு பேப்பரில் பிரிண்ட் அவுட் எடுத்து உங்கள் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி அதை ஒட்டி வச்சுருங்க. 4 செகண்டு உள்ளே இழுக்கணும், 7 செகண்டு ஹோல்ட் பண்ணணும், 8 செகண்ட் வெளியில் அனுப்பணும். இதை ஒரு 10 மினிட்ஸ் பண்ணிங்கன்னா எப்படி தூக்கம் வருதுன்னே தெரியாமல் குழந்த மாதிரி தூங்கி ஆரம்பிச்சிருவீங்க. இந்த நடுராத்திரியில் எழுந்து சிறுநீர் கழித்த பிறகு நிறைய வயதானவர்கள் சொல்லக்கூடிய விஷயம், எழுந்துட்டேன்னா அடுத்த 2 மணி நேரம் 3 மணி நேரம் தூங்க முடியவில்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இருக்காங்க இல்லையா, அவர்களுக்காக இருக்கக்கூடிய மிகப்பெரிய முயற்சி தான் இந்த 4, 7, 8ங்கிற முயற்சி. 4ங்கிறது நீங்கள் மூச்சை உள்ளிழுக்கக்கூடிய நேரம் 4 செகண்டு, 7ங்கிறது மூச்சை பிடித்து வைக்கக்கூடிய நேரம், 8ங்கிறது மூச்சை வெளியேற்ற வேண்டிய 8 நொடிகள். இந்த 4, 7, 8 தியரி உலகம் முழுவதுமே பிரசித்தி பெற்றிருக்கக்கூடிய ஒரு ரொம்ப அழகான ஒரு தியரி. சிம்பிள், மோஸ்ட் எஃபெக்டிவ். யார் வேணால் பண்ணலாம். சர்க்கரை நோயாளி, இதய நோயாளி, மனநோயாளி, யார் வேணால் பண்ணலாம். 4, 7, 8 நல்லா ஞாபகம் வச்சுங்க. 4, 7, 8 4 செகண்டு மூச்சை உள்ளே இழுக்கிறீங்க, 7 செகண்ட் அதை ஹோல்ட் பண்ணுறீங்க, 8 செகண்ட் அதை வெளியில் அனுப்புறீங்க. சுலபமானது. இதை ஒரு 15 நிமிஷம் நீங்கள் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே நீங்கள் பண்ணிட்டு இருக்கும்போதே தூங்கிடுவீங்க. ஸோ 4, 7, 8 அப்படிங்கிறது. ரெண்டாவது, பொதுவாகவே மூளை இருக்கு இல்லையா, இந்த மூளை ரிவர்ஸாக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஹேபிட் உள்ளது. நீங்கள் கூட யோசிப்பீங்க, சர்க்கரை நோயாளிகள் நிறைய பேர் இதை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். இனிப்பே இன்றைக்கி சாப்பிடக்கூடாதுன்னு முடிவு பண்ணுவோம். சாப்பிடக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டே இருக்கும்போது நேராக போய் முதல்ல காஃபியில் சுகரை போட்டு குடிச்சிட்டு உட்காந்துருப்போம். அப்படியே ரிவர்ஸாக ஒர்க் பண்ணும் மூளை. அந்த மாதிரி உங்களுக்கு இரவில் தூக்கம் வரணுன்னா, நான் இன்னும் வேலை செய்ய போகிறேன், முழிச்சிட்டு இருக்க போகிறேன் அப்படின்ற ஒரு சிந்தனையை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா அடுத்த 5 நிமிஷத்தில் கொட்டாவி தூங்கிடுவோம். இந்த நிறைய குழந்தைகள் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நைட்டு இந்த சிலபஸை நான் கம்ப்ளீட் பண்ணிடுவேன்னு போய் உட்காந்து அப்படி படித்தான்னா 2 பக்கம் படிக்கிறதுக்குள்ளே அப்படியே டக்குன்னு தூங்கி போய் விடுவதை பார்ப்போம் இல்லையா? அதுதான் இன்றைக்கு நம்ம மனதையும் பழக்கணும். இந்த ரிவர்ஸ் தியரின்னு சொல்லக்கூடியது மூளையுடைய தூக்கம் சார்ந்த ஒரு சுலபமான தியரி. ஆழ்ந்த தூக்கத்திற்கு, மருந்தற்ற தூக்கத்துக்கு செய்ய வேண்டியது ரொம்ப சிம்பிள். கட்டிலில் படுத்துட்டு கண்ணை மூடிட்டு, நான் முழித்திருக்க போகிறேன், இன்றைக்கி இந்த வேலையை இரவில் செய்ய போகிறேன், இந்த டாஸ்க்கை நான் முடிக்க போகிறேன், இத்தனை 1000 முறை ஸ்ரீராம ஜெயம் எழுத போகிறேன்னு ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் டாஸ்க்குள்ளே கொண்டு போயிட்டீங்கன்னா, ஒரு 15 நிமிஷம் இந்த டாஸ்க்கை பற்றி யோசிச்சிங்கன்னா 16வது நிமிடம் உங்களை அறியாமலேயே நீங்கள் தூங்கி விடுவீர்கள். இதுதான் ரொம்ப முக்கியமானது. 3வது, தூக்கத்தை வரவழைக்க மற்றொரு முயற்சி அப்படிங்கிறது, கண்ணை மூடிட்டு உங்கள் கால்கள்லேருந்து உங்களுடைய தலை வரை ரிலாக்ஸ் ஆகுற மாதிரி நீங்கள் பொதுவாக அப்படியே யோசிச்சுக்கிட்டே வர்றது.
கண்ண மூடிக்குங்க. கட்டை விரல உணருங்க. அடுத்து கணுக்கால உணருங்க. அடுத்து காஃப் மசில உணருங்க. அடுத்து உங்களுடைய முட்டுகள உணருங்க. அப்புறம் தொடை பகுதி, அப்புறம் பிட்ட பகுதி, அப்புறம் உங்களுடைய வயிறு, அப்புறம் மார்பு. நீங்க இதுக்குள்ள வரத்துக்குள்ளவே டக்குன்னு தூங்கி போயிருப்பீங்க. யோக நித்திரை அப்படிங்கிற ஒரு பயிற்சி. பொதுவாக மனதையும், உடலையும், ஆன்மாவையும் ஒருங்கிணைத்து ஆழ்ந்த தூக்கத்திற்குள் செல்லக்கூடிய ஒரு சிறப்பான தியான பயிற்சிக்கு தான் யோக நித்திரைன்னு பேரு. இந்த யோக நித்திரை பயிற்சி உலகம் முழுவதும் இன்றைக்கு பிரசித்தி பெற்றுக் கொண்டிருக்கிறது. காரணம் என்னன்னா, எந்த வகையான மருந்துகளும் இல்லாமல் தூக்கமின்மை நோயை வெல்லக்கூடிய சிறந்த உபாயமாக இன்றைக்கு இருக்கிறத பார்க்கிறோம். இந்த யோக நித்திரை பயிற்சியுடைய மிகப்பெரிய தாத்பரியம் என்ன தெரியுமா? இன்றைக்கு மனசு, உடம்பு, ஆத்மாவை ஒருங்கிணைத்து செய்யும்போது, இன்றைக்கு மூளை ஆல்ஃபா, பீட்டா, தீட்டா ச அலை இயக்கத்துக்கு செல்லுதுன்னு கண்டுபிடிக்கிறாங்க. இந்த தீட்டா அலை இயக்கத்திற்கு உங்களோட பிரெயின் போயிடுச்சுன்னா, மொத்த உடம்புமே தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு ஆற்றலை மூளை உடலுக்கு வழங்குகிறது. நிறைய தியானங்கள். இன்றைக்கு ஸ்ரீ சுக்தம்னு ஒண்ணு உண்டு. இந்த ஸ்ரீ சுக்தத்தை பற்றி நிறைய ஆராய்ச்சிகள். இந்த ஸ்ரீ சுக்தத்தை நீங்க கேட்டா என்ன ஆகும்? தலையில வந்து பிரெயினோட வேவ்ஸை படிக்கக்கூடிய நிறைய வகையான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் பிரெயினில் எப்படி நம்ம இசிஜி இந்த மாதிரி தலையில் ஒரு கேப் மாதிரி போட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கண்ணை மூட வச்சுட்டு படுக்க வச்சுட்டு ரிலாக்ஸாக வச்சுட்டு ஸ்ரீ சுக்தத்தை கேட்குற மாதிரி வைக்கும்போது உங்களுடைய பிரெயின் அப்படியே ஆல்ஃபாலேருந்து பீட்டாக்கு மாறி பீட்டாலேருந்து தீட்டாக்கு போகுது. அப்படி ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, உங்கள் பாடியோட அந்த பிரெயின் வேவ்ஸ் கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸ் ஆகும்போது நீங்கள் வந்து ஒரு ஆழ்ந்த மனநிலையோடு பிரபஞ்சத்தோடு இணையக்கூடிய ஒரு நிலையை அடையிறீங்க அப்படிங்கிறது இன்றைக்கு அறிவியல் பூர்வமான உண்மை. அந்த உண்மையை இன்றைக்கு இயற்கையாகவே கொடுக்கக்கூடிய ஒரு சிறிய முயற்சி தான் இந்த பாடி ரிலாக்ஸேஷன் ஸ்லீப்பிங் டெக்னிக்னு சொல்லக்கூடிய இந்த டெக்னிக். முதல்ல கண்ணை மூடிக்கணும், கட்டிலில் படுத்துக்கணும். கம்ஃபர்டபுள் பொசிஷன் உங்களுக்கு எப்படி இருக்கோ அந்த பொசிஷனில் படுத்துக்கணும். அந்த பொசிஷனில் நீங்கள் படுத்துட்டு உங்களோட கட்டை விரல் ரிலாக்ஸ் ஆகுது, என்னுடைய கணுக்கால் ரிலாக்ஸ் ஆகுது, என்னுடைய காஃப் மசில் ரிலாக்ஸ் ஆகுது, என்னுடைய மூட்டுகள் ரிலாக்ஸ் ஆகுது, என்னோடய தொடைப்பகுதி ரிலாக்ஸ் ஆகுதுன்னு அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு வரும்போது 99.99% நீங்கள் இடுப்புக்கு மேலே வரும்போதே நீங்கள் தூங்கி போயிடுவீங்க. இந்த யோக நித்திரை பயிற்சி ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு பயிற்சி நம்ம மருத்துவமனையில் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். யாரெல்லாம் இன்றைக்கு தூக்கமின்மை நோயோடு போராடுகிறீர்களோ உங்கள் வீட்டில் இருந்தபடியே இந்த யோக பயிற்சிகளை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். மருத்துவமனையை தொடர்பு கொண்டால் போதும். 4வது எண்ணெய் குளியலுங்க. என்னோடய ஃபேவரெட். நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்லியிருப்பாங்க, என்ன சார் நீங்கள் எப்போ பார்த்தாலும் எண்ணெய் குளியலை பற்றி சொல்கிறீங்களே. எண்ணெய் குளியலை விட சிறந்த தூக்கத்தை வரவழைக்கக்கூடிய ஒரு மருந்து இந்த உலகத்தில் இருக்குமானா கிடையாதுங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் தாத்தா, அப்பா, மகன் 3 பேர் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் தாத்தாவுடைய தூக்கத்தை உங்கள் அப்பாவுக்கு இருக்காது, உங்கள் அப்பாவுடைய தூக்கம் உங்களுக்கு இருக்காது. ஆனால் யோசிச்சு பாருங்கள், உங்கள் தாத்தாவோட ரொட்டீனில் நிச்சயமாக எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற பழக்கம் இருக்கும். நான் இந்த கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், சேலம் இங்கெல்லாம் மருத்துவ முகாமுக்கு போகும்போது வயதானவர்களுடைய தூக்கத்தை பற்றி ரொம்ப அவங்கக்கிட்ட கேள்விகள் கேட்பேன். எப்படி தூங்குறீங்க, எத்தனை மணிக்கு தூங்குறீங்க, எத்தனை மணிக்கு எழுந்துக்கிறீங்க, எல்லா கேள்விகளும் வரும்போது பெரும்பாலானோர் சொல்லக்கூடிய ஒரு வழிமுறை என்ன தெரியுமா? எனக்கு வந்து வாரத்தில் 2 நாள் 3 நாள் நான் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுருவேங்க. இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கவங்களோட ஹெல்த் அசஸ்மெண்ட் பார்க்கும்போது அவங்களுடைய மோஷன் போகிறது, அவங்க தூக்கம், அவங்களுடைய சிறுநீர் பிரச்சனை இதெல்லாம் பெரும்பாலும் அவர்களுக்கு எதுவுமே இருக்காது. அவர்களுக்கு உடம்பில் இருக்கக்கூடிய மூட்டு வலியும் முதுகுத்தண்டு வலியும் கூட அவர்களுடைய மகன் மகளை கம்பேர் பண்ணும்போது குறைவாகத்தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி யாரெல்லாம் நல்ல தூக்கம் வேணும்னு நினைக்கிறீங்களோ வாரத்துக்கு 2 முறை உடல் முழுவதும் விளக்கெண்ணெய் தடவுங்க. விளக்கெண்ணெயுடைய பயன்களை புரியாத மறந்து போன ஒரு முட்டாள் சமூகமாக நம்ம மாறிப்போன பிறகு தாங்க நிறைய நோய்களுக்குள்ளே போகிறோம். அந்த காலத்துலலாம் வீட்லேயே விளக்கெண்ணெய் இருக்கும். ரசம் தாளிக்கிறதே விளக்கெண்ணெயில் தாளிப்பாங்க. சேனைக்கிழங்கு சமைக்கும் போது விளக்கெண்ணெய் சேர்ப்பாங்க தெரியுமா? ஆனால் இன்றைக்கெல்லாம் நம்ம அதை பயன்படுத்துகிறதே இல்லை. விளக்கெண்ணெய் சாப்பிட்டா பேதி ஆகும். யாரும் கொண்டு போய் 1 லிட்டர் ஊற்ற போகிறதில்ல. ஒரு 10 சொட்டு விளக்கெண்ணெயை உணவில் சேர்க்கும்போது இன்றைக்கி பருப்பு சாப்பிட்டா எனக்கு கேஸ் வருது, பயறு சாப்பிட்டா கேஸ் வருதுன்னு போராடிட்டு இருக்கக்கூடிய செரிமான மண்டலத்தில் அதிக வாயு உற்பத்தியோடு அவதிப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய யார் நீங்கள் இருந்தாலும் இந்த 10 சொட்டு போடுறீங்க பாருங்கள், அது அவ்வளவு பெரிய மாற்றத்தை உங்களுக்கு உருவாக்கிவிடும். அந்தளவுக்கு உடம்புக்கு விளக்கெண்ணெய் தேயுங்க, தலைக்கு நல்லெண்ணெயோ தேங்காய் எண்ணெயோ.
நிச்சயமாக ஆண்கள் புதன் சனியும், பெண்கள் செவ்வாய் வெள்ளியும் செய்யும்போது பெரிய மாற்றம் உடலில் ஏற்படுவதை பார்க்க முடியும். தூக்கமின்மை நோயோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருமே அவர்களுடைய வாழ்வில் வாரத்திற்கு 2 முறை சேர்க்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் எதுன்னா, எண்ணெய் தேய்த்து குளிக்கிறது தான். 5வது வெரி சிம்பிள், மானசா மாத்திரைகள். இந்த மானசா மாத்திரைகளை போல் மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு மருந்து இல்லைங்க. இன்றைக்கி நம்மெல்லாம் எவ்வளவு பணம், காசு, பொருள்னு இருந்தாலும் கூட மகிழ்ச்சியாக இருக்குமா? இந்த கேள்விக்கான பதில் 199 பேர் சொல்லுவது கிடையாது. சமீபத்தில் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் என்னை வந்து பார்த்துருந்தாங்க. சேலத்தில் வந்து பார்த்துருந்தாங்க. அவங்க ஐஏஎஸ் ஆஃபீஸர்னே சொல்லலை. அவங்க பாட்டுன்னு வந்து உட்காந்துருந்தாங்க. 1 மணி நேரம் எல்லாத்தையும் உட்காந்து பார்த்துட்டு மெதுவாக வந்து என்னை பார்த்தாங்க. நாடியெல்லாம் நான் பார்த்துட்டு எல்லாம் பார்த்து முடிச்சு சொன்னேன், ஏம்மா நீங்கள் சரியாக தூங்குறதில்ல அப்படின்னு ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டேன். அவங்களுக்கு பயங்கர சர்ப்ரைஸ். ஏன்னா அவங்க தூக்கத்தை பற்றி ஹெல்த் அசஸ்மெண்ட்டில் எதுவுமே யாருமே கேட்கல. சாதாரணமாக தான் கேட்டிருந்தாங்க. ஆனால் நாடி பார்த்து நான் கேட்ட இந்த ஒரு கேள்வி அவர்களுக்கும் அவருடைய கணவருக்கும் பயங்கர ஆச்சரியம். எப்படி நீங்கள் கண்டுபிடிச்சிங்க நாடியை பார்த்து அப்படின்னு? வெரி சிம்பிள். நாடி பார்க்குறதே நீங்கள் சொல்லாத விஷயத்தை புரிஞ்சுக்கிறதும், மருத்துவ ரீதியாக இன்றைக்கு நிறைய விஷயங்களை நாம் புரிந்து கொள்வது கிடையாது. உடல் ரீதியாக அதை புரிந்து கொள்வதற்கும் தான். அப்போ அவங்க சொன்னாங்க, இல்லை சார் எல்லாமே இருக்குது. காலேஜ் டாப்பர், ஸ்கூல் டாப்பர், சர்வீஸ் கமிஷன் எழுதினேன், அதுலேயும் பெரிய பொசிஷன், யங் ஏஜில் நிறைய சாதனை பண்ணியிருக்கேன், எல்லாம் இருக்குது. குழந்தைங்க, கணவர் எல்லாம் இருக்காங்க. கணவர் பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட், எல்லாமே எங்களுக்கு இருக்குது சார். ஆனால் இல்லாத விஷயம் மன மகிழ்ச்சி. எவ்வளோ ட்ரை பண்ணிட்டேன், எனக்கு மகிழ்ச்சியாகவே இருக்க முடியல. தூக்கம் இதனாலேயே டிஸ்டர்ப் ஆகுது. ஒரு இன்கம்ப்ளீட்னஸ் எனக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரியல சார். இந்த மனநிலை வந்து இன்றைக்கு நம்மில் நிறைய பேருக்கு இருக்குங்க. நல்ல படிப்பு, நல்ல உத்தியோகம், நல்ல சம்பளம், உத்தியோகத்தில் நல்ல மரியாதை, நம்முடைய தலைமுறைக்கு முன்னால் இருந்தவர்களை விட 1000 மடங்கு இன்றைக்கு பணம், பொருள் சேர்க்கையோடு நம்ம நல்லா இருக்கோம். எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் எனக்கு மனசில் மகிழ்ச்சி இல்லை, நிம்மதி இல்லை. இதனாலேயே இரவு தூக்கம் இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. இந்த இரவு தூக்கம் இல்லாமல் போகும்போது ஏற்படுகின்ற பதட்டமும் தடுமாற்றமும் தினசரி வாழ்க்கையில் எனக்கு பெரிய சிரமத்தை உருவாக்குகிறது. என்ன செய்தாலுமே என்னால் ஆரோக்கியமாக இருக்க முடியவில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கு நிறைய பேருக்கு இருக்கிறத பார்க்குறோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கு தூக்கமின்மை நோயோடு போராடுபவர்களும், மன அழுத்தத்தோடு போராடுபவர்களும், எந்த பிரச்சனையுமே எனக்கு கிடையாது, ஆனால் என்னால் தூங்க முடியல அப்படிங்கிற தூக்க போராட்டத்தோடு இருப்பவர்களுக்கும் மானசா மாத்திரைகள் மிகச்சிறந்த மருந்துங்க. இந்த மானசா மாத்திரைகளை 2 மாத்திரைகள் இரவு படுக்கும்போது, 2 மாத்திரைகள் காலை உணவுக்கு முன்பு நம்ம எடுக்கும்போது மனதில் இருக்கக்கூடிய இந்த முக்கியமான கார்டிசோல், மெலட்டோனின் சார்ந்த ஹார்மோன்களுடைய சேர்க்கை மாற்றமடைந்து விடுவதை பார்க்க முடியும். காலையில் 3 மணிக்கு உங்களுக்கு கார்டிசோல் சுரக்க ஆரம்பிக்கும். நிறைய பேர் காலைல 3 மணிக்கு எனக்கு விழிப்பு வருது, அலாரம் வச்சா மாதிரி நான் எழுந்துக்கிறேன்னு சொல்கிறீங்கல்ல, அதுக்கு காரணம் காலையில் 3 மணிக்கு உங்களுக்கு கார்டிசோலில் ஏற்படுகின்ற ஒரு மாற்றம். இந்த கார்டிசோல் வந்த உடனே அட்ரினலின் உடம்புல பம்பின் ஆகும். ஏன்னா 5 மணிக்கு நீங்கள் எழுந்து வேலையை பார்க்கணும். இந்த கார்டிசோல், அட்ரினலின் வந்த உடனே குளுக்கோகான் உடனே ஈரலுக்கு வந்து நிறைய சர்க்கரையை உற்பத்தி செய்ய சொல்லும். ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு அதிகமாகும். இது 3ம் சீராக நடக்கும்போது 3 மணிக்கு நீங்கள் எழுந்திரிச்சு உட்காந்துருவீங்க. இன்றைக்கி யாருக்கெல்லாம் 3:00 எழுந்துக்கிற ஒரு உணர்வு வருதோ உடனே எனக்கு வந்து இறை சக்தி அது இதுன்னு நிறைய பேர் பேசுவாங்க. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. உங்கள் உடம்பு கார்டிசோலை 3 மணிக்கு எழுந்து உட்கார வைக்குது. அதே போல் மெலட்டோனின் சாயந்தரம் 6 மணிக்கு உங்களுக்கு சுரக்க ஆரம்பிக்கும். 6 மணிக்கு மெலட்டோனின் சுரக்க ஆரம்பிக்கும் போது கார்டிசோல் குறையும். அதே போல் காலையில் 3 மணிக்கு கார்டிசோல் சுரக்க ஆரம்பிக்கும் போது மெலட்டோனின் குறையும். இந்த ஒரு பயாலாஜிக்கல் கிளாக் நம்ம உடம்புக்குள்ளே நடக்கிற விஷயம். இந்த பயாலாஜிக்கல் கிளாக் எங்கெல்லாம் டிஸ்டர்ப் ஆகுதோ அங்கெல்லாம் தூக்கமின்மை பிரச்சனை வந்துடும். கார்டிசோல் 3 மணிக்கு சாயந்தரம் 4 மணிக்கு 5 மணிக்கு குறையறதுக்கு பதிலாக கார்டிசோல் ராத்திரி 9 மணிக்கு குறைய ஆரம்பிக்கும். அப்போ 12 மணிக்கு தான் அது குறையிற அளவு வரும். அப்போ தான் மெலட்டோனின் வர ஆரம்பிக்கும். அப்போ மெலட்டோனின் வந்து என்ன பண்ணும், காலையில் 8 மணி 7 மணி வரையிலும் உங்களுக்கு சுரந்துக்கிட்டே இருக்கும். கார்டிசோல் சுரக்கிறதுக்கே 9 மணி ஆகும். அதனால் இந்த மெலட்டோனின் கார்டிசோலில் இருக்கக்கூடிய அந்த விகிதாச்சார மாற்றம் இன்றைக்கி தூக்கமின்மை நோய்க்கும் மன மகிழ்ச்சியற்ற நிலைக்கும் மிகப்பெரிய காரணம். இந்த ஒரு இம்பேலன்ஸை உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய பயாலாஜிக்கல் கிளாக்கை சரி பண்ணக்கூடிய சக்தி மானசா மாத்திரைக்கு உண்டு.
அப்போ அந்த மானசா மாத்திரையை இரவு படுக்கும்போது 2, காலை எழுந்தவுடன் 2ன்னு எடுக்கும்போது, சார் மானசா போட்டால் தூக்கம் வருமா? இல்லைங்க. மானசா போட்டால் கார்ட்டிசோல், மெலட்டோனின்ல இருக்கக்கூடிய இம்பேலன்ஸ் நார்மல் ஆகும். அப்போ இந்த இம்பேலன்ஸ் நார்மல் ஆகும்போது காலையில் உங்களுக்கு தூக்கம் வராது. நீங்கள் மானசா போட்டிங்கன்னா நல்லா ஆக்டிவாக இருப்பீங்க. ஆனால் மாலை ஆகும்போது இயற்கையாக தூக்கம் வரும், ஆழ்ந்த தூக்கம் வரும், நன்றாக இருக்க முடியும். இது இல்லாமல் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, பாத அபியங்கம்னு சொல்லக்கூடிய காலுக்கு மசாஜ் பண்ணுறது, ஷிரோ அபியங்கம்னு சொல்லக்கூடிய தலைக்கு மசாஜ் பண்ணுறது, ஷிரோ தாரைன்னு சொல்லக்கூடிய ஒரு சிகிச்சை. அப்பா, நம்முடைய சித்தர்கள் கண்டுபிடித்து கொடுத்துருக்கக்கூடிய எவ்வளவு பெரிய வரப்பிரசாதம் தெரியுமா? அமெரிக்காலேருந்து ஒருத்தர் வந்தாருங்க. கடுமையான தூக்கமின்மை நோய். அப்படியே அந்த தூக்கமின்மையினால் அவரோட உடம்பெல்லாம் சூடாகி சூடாகி நீங்கள் தொடவே முடியாது. அவரை தொட்டிங்கனாலே அவ்வளோ சூடு இருக்கும். அவர் ரொம்ப கஷ்டத்தில் வந்தார். ஒரு நாளைக்கு 6 வகையான தூக்க மாத்திரைகள், மன அழுத்தத்துக்கான மாத்திரை, மனச்சிதைவு போல் அவருக்கு நோய் வந்துருச்சுன்னு டிப்ரெஷனுக்கான மாத்திரை. நல்ல புத்திசாலி. புத்திசாலின்னா அதி புத்திசாலி. அவர் அமேசான் சொல்லக்கூடிய அந்த நிறுவனத்தில் அந்த டெக்னாலஜி சார்ந்த விஷயத்தில் இந்தியாவில் மிகப்பெரிய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியாக இருந்தார். இப்போ இல்லை, இருந்தார். இப்போ வேறு பொசிஷனுக்கு போயிட்டார். அப்போ அவங்களுக்கு அந்த தூக்கமின்மை வரும்போது, அந்த இரவு வரும்போது பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. பயம் வர ஆரம்பித்த உடனே வாழ்க்கையே என்னடா அப்படின்னு ஒரு முறை தற்கொலைக்கு கூட முயன்று விட்டார். அப்போ இங்கே வரும்போது என்கிட்ட கேட்டார், எல்லா மருந்தும் சாப்பிட்டு எனக்கு ஒர்க் அவுட் ஆகுது, நீங்கள் என்ன எனக்கு ஸ்பெஷல், என்ன ஸ்பெஷாலிட்டி கொடுக்க போகிறீங்க அப்படின்னு வரும்போது, அவருக்கு நான் கொடுத்த முதல் சிகிச்சை எது தெரியுமா? சிரோதாரைன்னு சொல்லக்கூடிய சிகிச்சையும், இந்த 4, 7, 8ன்னு சொல்லக்கூடிய இந்த 4 நிமிடம் மூச்சை உள்ளிழுப்பது, 4 நொடிகள் மூச்சை உள்ளிழுப்பது, 7 நொடிகள் வைத்திருப்பது, 8 நொடிகள் வெளியில் இருப்பது. 4, 6, 8 அல்லது 4, 7, 8 இது செய்யும்போது இந்த சிரோதாரை 4 வாரம் கழித்து அவர் என்னை பார்க்கும்போது, இன்றைக்கும் என் கூட டச்சில் இருக்கார். அவர் என்னை பார்த்தே கிட்டத்தட்ட 9 வருடம் ஆகிறது. இன்றைக்கும் டச்சில் இருக்கார். அவர் என்கிட்ட சொல்கிற விஷயம் என்னென்னா, நான் ராத்திரி தூங்கி காலையில் எழுந்துக்கும்போது இறைவனை நினைக்கிறவனோ இல்லையோ டாக்டர், உங்களை நினைக்கிறேன். ஏன்னா என்னோடய வாழ்க்கையை நீங்கள் பெரிய அளவில் மாற்றிட்டீங்கன்னு. இதற்கு உதவி செய்தது 2 விஷயம்தான். ஒன்று மானசா மாத்திரைகள், மற்றொன்று சிரோதாரை சிகிச்சை. அவ்வளோதான். இன்றைக்கு மனதை ஒருநிலைப்படுத்த, மனதில் இருக்கக்கூடிய மாற்றங்களை, ஆரோக்கியம் சார்ந்த மாற்றங்களை சீர்படுத்தி, ஆரோக்கியத்தை நாம் நல்வழிப்படுத்தி கொள்ள வேண்டும் வரும்போது, அதற்கு நமக்கு பெரிய அளவில் உதவி செய்யக்கூடிய அருமருந்து எதுனா மானசா மாத்திரைகள் தான். இன்றைக்கு தூக்கமின்மை அப்படிங்கிறது ஒரு நோய் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். தூக்கமின்மை நோயிலிருந்து வெளிவந்து இன்றைக்கு ஆரோக்கியத்தை நாம் மேம்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு வரும்போது, நான் சொன்ன 5 வகை வழிகளில் 4 வகை வழிகள் நீங்களே வீட்டில் செய்ய வேண்டியது தான். மீதம் இருக்கக்கூடிய ஒன்று இந்த மானசா மாத்திரைகள். இதை தொடர்ந்து நம்ம செஞ்சோம்னாலே தூக்கமின்மை நோயற்ற ஒரு மனிதனாக நாம் மாற முடியும். தூக்கமின்மைங்கிறது ஒரு நோய்ங்கிற ஒரு புரிதல் தான் இதிலிருந்து நாம் வெளிவருவதற்கான முதல் வழிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தியானத்தை பற்றியும் யோக நித்திரை பயிற்சியை பற்றியும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குன்னா மருத்துவமனையை தொடர்பு கொள்ளுங்கள். கட்டணம் இல்லாத சிறப்பு சேவையாக வீட்டில் இருந்தபடியே தூக்கத்தை எவ்வாறு நாம் வரவழைத்து கொள்ள முடியும், ஆரோக்கிய தூக்கத்திற்கான வழிமுறைகள் என்னங்கிறத உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. இந்த வீடியோவை நம்ம குடும்பத்தில், நம்முடைய வட்டத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய தோழர்களுக்கு யாரெல்லாம் தூக்கமின்மை நோயோடு போராடுகிறார்களோ அவர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ண முடியுமான்னு பாருங்கள். நீங்கள் செய்யக்கூடிய இந்த சின்ன உதவி அவர்களுடைய இரவு நேர தூக்கத்திற்கு நீங்கள் செய்யக்கூடிய பேருதவியாக இருக்கும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. இந்த வீடியோ சார்ந்த சந்தேகங்கள் உங்களுக்கு ஏதாவது இருக்குன்னா என்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கேள்வியை கேளுங்க. எனக்கு நேரம் கிடைக்கும்போது பதிலளிக்க நான் முயற்சி செய்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.